பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி. முத்தழகு, முத்தழகு, வாங்க பட்டாக்கா. என்ன பையும் கையுமா வந்திருக்கீங்க? ஊருக்கு எதுவும் புறப்பட்டீங்களா என்ன? ஊருக்கு போகலை, ஊர்லேருந்து தான் வாரேன். எங்கள் ஊர் கோயிலில் திருவிழா, அங்கே போயிட்டு 4-5 நாள் தங்கிட்டு இப்போ தான் வரேன். ஓ அப்படியா, நல்லது நல்லது. முத்தழகு, வர வழியில் தான் பார்த்தேன், உங்கள் தோட்டத்தில் காய்கறி பயிரெல்லாம் நல்லா தலன்னு செழிப்பால வளர்ந்துருக்கு. அநேகமாக அறுவடைக்கு தயாராகியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, இன்னும் 2 நாளில் அறுவடை பண்ணிடுவோம். கொஞ்சம் இருங்கக்கா, பின்னாடி தொழுவத்தில் மாடு சத்தம் போடுது, பசி எடுத்துக்கிச்சு போல. நான் போய் தீவனம் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, நீ போயிட்டு வா முத்தழகு, நான் இங்கனையே இருக்கேன். ஒரு பக்கம் காய்கறிங்க, இன்னொரு பக்கம் கால்நடைங்க, எப்படியோ மட்டும் இம்புட்டையும் சமாளிக்கிறா. அக்கா, என்ன பலத்த யோசனையில் இருக்கீங்க? ஒன்றுமில்ல முத்தழகு. ஆமாம், இது என்ன புதுசா ஏதோ விளம்பர பலகை மாதிரி தெரியுது? ஆமாக்கா, மீன் பண்ண தொடங்கலாம்னு இருக்கோம், அதுக்கான விளம்பர பலகை தான் இது. இரு ஒரு நிமிஷம், எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு, இப்படி உட்காந்துக்கிறேன். என்னக்கா, என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தீங்க, தண்ணி கொண்டாரவா? அட இருப்புல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ சொல்றத கேட்டுதான் எனக்கு வியப்பா இருக்கு, அப்படியே மலைச்சி போய் உட்காந்துட்டேன். ஏங்கா? ஏங்காவா? ஒரு பக்கம் விவசாயத்தை பார்க்குறீங்க, இன்னொரு பக்கம் ஆடு மாடு கோழிகளை கவனிக்கிறீங்க, இப்போ பத்தாததுக்கு மீன் பண்ணைய வேற ஆரம்பிக்க போகிறதா சொல்கிற. எப்படி புள்ள, ஒன்னால மட்டும் இது முடியுது? அக்கா, இதுக்கு பேர் தான் ஒருங்கிணைந்த பண்ணையம். ஒருங்கிணைந்த பண்ணையமா? ஆமாங்க்கா, விவசாயத்தோட கூட உபத்தொழிலா கால்நடைகளையும் வளர்க்குறதால நமக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும். அப்படியா சொல்கிற? முத்தழகு, கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லேன். சொல்கிறேங்க்கா, ஆனால் நான் இல்லை, இவங்க சொல்லுவாங்க. யார் முத்தழகு? ஒருங்கிணைந்த பண்ணையமும் பல்கலைக்கழகத்தின் பணிகளும் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் உணவுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது. குறிப்பாக 2050 நமக்கு தேவையான உணவு இன்றைக்கி என்ன தேவைப்படுதோ இதை வச்சு 2 மடங்கு 2.5 மடங்குக்கு மேலே நமக்கு தேவைப்படுது. அதனால் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலுக்கான முக்கியத்துவம் ரொம்ப இன்றியமையாதது. நமக்கு அது புரியலை, இன்னும் விவசாய பெருமக்களுக்கு, பண்ணையாளர்களுக்கு புரியலை. அது உணவு மற்றும் உணவு பதப்படுத்தல்னே நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அந்த தொழில் நம்மளை சார்ந்த தொழில் தான் அது. அதனால் நம்ம விவசாய பெருமக்கள் நம்மளோட எதிர்காலத்தில் உணவு பதப்படுத்துறதை பற்றி நம்ம தெரிஞ்சு அந்த நோக்கத்தோடு நம்ம போனோம்னா ரொம்ப கண்டிப்பாக நமக்கான வெற்றிகள் மிக அருகிலே இருக்குது. இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்காக ஒருங்கிணைந்த பண்ணையை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, இன்றைக்கி முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலம், விவசாய நிலம் இந்தியாவில் குறைஞ்சிட்டே வருது. அது மட்டும் இல்லை, அதே நேரத்தில் நிலத்தோட விலையும் அதிகரிச்சுட்டு வருது. அதனால் நம்ம விவசாய பெருமக்களே விவசாயத்தை தொடர்றதா இல்லைனா வேறு தொழிலுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இருக்கிறோமா என்ன ஏதுங்கிற ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்கிறனால நம்ம இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட முக்கியத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இருக்கக்கூடிய இடத்துல என்ன தொழில் செய்யலாம், என்ன வருமானத்தை பெருக்கலாம், என்ன விவசாயம் சார்ந்த தொழில்கள் செஞ்சு நம்ம முன்னேற்றம் அடையலாங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இப்போ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேய்ச்சலை நம்பி இருந்த இனங்கள் குறைஞ்சிட்டே வருது. முந்தியெல்லாம் கால்நடைகளை எடுப்பாங்க, குறிப்பாக செம்மறியாடு,
அது மாதிரி நாட்டு மாடுகளெல்லாம் கொண்டு போயிட்டுருப்பாங்க. விளைநிலங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அங்கே இரவு தங்க வைப்பாங்க. அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளை வந்து அந்த நிலத்துக்கு உரமாக்கிட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு அடுத்த இடத்துக்கு போவாங்க. இது மாதிரி ஒரு மேய்ச்சல் தொழிலாக இருந்தது. அது இன்றைக்கி வந்து கால்நடை துறையில் வந்து கோழி இனம் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய தொழில் சார்ந்த நிலைக்கு வந்தாச்சு. இப்போ விவசாயத்தில் ஏன் நம்ம இதை சேர்க்குறோன்னா, விவசாயம் வந்து தன்னிச்சு இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாச்சு நமக்கு. தட்பவெட்ப சூழ்நிலைகள், கிளைமேட் சேஞ்சு, மான்சூன் ஃபெயிலியரு, இதை மாதிரி பல காரணங்கள்னால நம்ம வந்து இயற்கையை நம்பி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுனால அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் நமக்கு போதுமானதா, அதுலேருந்து வரக்கூடிய இழப்புகளை எப்படி சரி கட்டுறது, இதை மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம வந்து கால்நடை சார்ந்த சில உபத்தொழில்களையும் நம்ம இதோட சேர்ந்து இணைச்சி போடுறது தான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் மாடு வளர்ப்பு இருக்குது, வெள்ளாடு வளர்ப்பு இருக்குது, செம்மறியாடு வளர்ப்பு இருக்குது, வெண்பன்றி வளர்ப்பு இருக்குது, பசுந்தீவனம் வளர்ப்பு இருக்குது, மீன் வளர்ப்பு இருக்குது, பழங்கள் சாகுபடி, காய்கறிகள் சாகுபடி, அது போக வந்து மரப்பயிர்கள் சாகுபடி, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து விவசாயத்தோட கால்நடையும் ஒருங்கிணைத்து நம்ம பயன்படுறது தான் இதோட முக்கியமான ஒரு கருத்து. இதனால் என்ன கிடைக்குதுன்னா, உங்களுக்கு பண்ணையில் மொத்த வருமானம் கூடுது. வருடம் முழுக்கும் தொடர்ந்து உங்களுக்கு தேவையான பணவரத்து இருந்துகிட்டே இருக்குது. ஆண்டு முழுவதும் இந்த தொழிலை நம்பி இருக்கிறவங்களுக்கு வேலையும் இருந்துகிட்டே இருக்குது. பிறகு தீவனப் பொருட்கள் இருக்குது, விவசாயத்துலேருந்து வரக்கூடிய கழிவுப் பொருட்கள் இருக்குது. அதை வந்து மறுசுழற்சி செய்கிறதுக்கும் இந்த முறை வந்து நமக்கு பயன்படுது. அதாவது எதுவுமே வந்து வேஸ்ட்டாக போகிறதில்ல. அந்த தீவன கழிவுகளை நம்ம வந்து கால்நடைகளுக்கு போட போகிறோம். கால்நடைகள்லேருந்து வரக்கூடிய கழிவுகளை உரமாக மாற்றி பண்ணைகளில் போட்டு நம்ம பயன்படுறோம். நம்ம அதே மாதிரி அந்த கழிவுப் பொருட்களிலிருந்து நம்ம பலவிதமான மதிப்பு கூட்டிய பொருட்கள் செஞ்சும் நம்ம பயன்படையலாம். அதனால் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது இருக்குது. இதில் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டியது எந்த இடத்துல இருக்கிறீங்க, அந்த மணல் வளம் என்ன, அங்கே உள்ள தட்பவெட்ப சூழ்நிலை என்ன, என்ன மாதிரி கால்நடைகளை நம்ம அங்கே வளர்க்கலாம், என்ன மாதிரி பயிர்கள் நம்ம அங்கே வளர வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பாக பார்த்துக்கணும். அதை மாதிரி பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொழிலை வந்து ஆரம்பிக்கணும். ஸோ இதற்கான ஆலோசனைகள் எங்கள் பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணுங்கிறது நமக்கு சொல்லித் தருவாங்க. இப்போ கால்நடை சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பார்த்தீங்கன்னா, வாத்துடன் சேர்ந்து மீன் வளர்க்கலாம், பன்றியுடன் சேர்ந்து மீன் வளர்க்கலாம், ஆடு மற்றும் நாட்டுக்கோழி வளர்க்கறது சேர்த்து வளர்க்கலாம், நாட்டுக்கோழி மற்றும் அசோலா வளர்க்கலாம், கறவை மாட்டுடன் உயிர் வாயு மற்றும் மண்புழு உரம் தயாரிக்கிற முறையை சேர்த்து கொண்டு போகலாம், வான்கோழி மற்றும் மேய்ச்சல் நிலத்தை பயன்படுத்தி கொண்டு வரலாம், முயல் மற்றும் தீவன மர வகைகள் வச்சு நம்ம கொண்டு வரலாம், வாத்து மற்றும் காய்கறி தோட்டங்கள் கொண்டு வரலாம், எருமை மாட்டு வளர்ப்போடு சேர்ந்து இயற்கை வகை காய்கறி தோட்டத்தை கொண்டு வரலாம். கால்நடை கழிவுக்குன்னு தனியாக வேளாண்மையே இன்றைக்கி வந்து தனி ஒரு துறையாக வர்ற அளவுக்கு நம்மள்கிட்ட பயிற்சிகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ஒருங்கிணைந்து பண்ணையத்தை வச்சு அதிக லாபம் பெறணுங்கிறது தான் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. ஸோ உணவுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம சொல்லிட்டோம். இந்த உணவு வந்து சரிபட நம்ம விளைச்சல் ஏற்படுத்தணும். இதை ஏற்படுத்துறதுக்கு இன்றைக்கி வந்து மாறி வரக்கூடிய காலகட்டத்தில் இயற்கை விவசாயம் வந்துருக்குது. உங்களுக்கு ஆர்கானிக் பொருட்கள்னு சொல்கிறாங்க, எந்த ஒரு ரசாயனம் இல்லாமல் வளர்க்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மாதிரி விவசாய முறைகளுக்கு இதை மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். இதில் குறிப்பாக என்னென்னா, அதிக விளைச்சலுக்கு நம்ம போகணுன்னு கிடையாது, அதிகமான இடத்த பயன்படுத்தணும் கிடையாது, இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை சரிவர பயன்படுத்துறதுக்கான ஒரு மாதிரியாக இதை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். இதான் வந்து இதோட முக்கியமான நோக்கமே ஆகும். இந்த மாதிரி பண்ணை முறைகள் வச்சு செய்கிறதோட முக்கியமான நோக்கமே இதுதான். நமக்கு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு உணவுங்கிறது அது மனிதர்களுக்கு போய் பயனடையணும்னா அது இப்போ நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்கணும்னு ஒரு காரணம். ஸோ நீங்கள் இயற்கை முறையை பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த மாதிரி சாணத்திலேருந்து உரங்கள் தயாரித்து இது மூலம் நம்ம செஞ்சு அதை வந்து ஒரு ப்ரீமியம் ரேட் பொருளாக நம்ம கொண்டு வரலாம். ஸோ எல்லா மக்களுக்கும் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யணுமாங்கிறது இது மூலம் நம்மளால் செய்ய முடியாது. இந்த தேவைக்குன்னு சில குரூப் ஆஃப் மக்கள் இருப்பாங்க, டார்கெட் குரூப் இருக்கும். அதை மாதிரி டார்கெட் குரூப்பை நீங்கள் பயன்படுத்தி அந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த வழிமுறைகளை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம செய்யலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இறைச்சி கிடைக்குது, முட்டை கிடைக்குது. இது போக இதை உற்பத்தி செய்கிறதுக்கான தீவன பயிர்கள் வளர்க்குறதுக்கு உங்கள்கிட்ட இடம் இருக்குது. இந்த தீவன பயிரத்துக்கு தனி இடம் இல்லாமல் ஊடு பயிராக நீங்கள் செய்யலாம். மற்ற பழத்தோட்டங்களுக்கு நடுவில் இதை கொண்டு வரலாம். தீவனத்துக்கான மரங்களை வந்து வேலி மாதிரி பயன்படுத்திக்கலாம், பார்டரில் வளர்க்கலாம். நம்ம இதை மாதிரி இருக்கக்கூடிய இடத்த மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் எப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு பார்க்குறதுக்கு இந்த ஒருங்கிணைந்த
பண்ணை திட்டங்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மீத்தேன்னொன்னே எல்லாருமே நம்ம பயப்படுறோம். ஏன்னா வந்து உலக சுகாதாரத்தை வந்து கெடுத்துருது. நம்மளோட தட்பவெட்ப சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்துக்குமே காரணம் அதான்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து கார்பன் கிரெடிட்ஸுங்கிற லெவலுக்கு விவசாயத்தில் நம்ம வந்து தொழில்நுட்பத்தை பூத்தி கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு கால்நடை இருக்குது, அது எவ்வளோ பசுந்தீவனம் சாப்பிடுது, அதுலேருந்து எவ்வளோ கழிவு வருது, இதுலேருந்து இந்த மீத்தேனை கொண்டு போய் அந்த கால்நடைக்கு உள்ள தீவனத்தை வளர்க்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது. இது எல்லாமே வந்து இன்றைக்கி பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளாண் பொருளாதாரத்தில் இதையும் சேர்த்தே நம்ம கொண்டு வரணும். ஸோ விவசாயிங்கிறவர் முந்தி மாதிரி வெறுமனே நாற்று நட்டோமா பயிர் எடுத்தோமானுங்கெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து அவர் வந்து எல்லா தொழில்நுட்பங்களையுமே நம்ம உலகத்தில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல பொருள் ஈட்டணும்னா இது எல்லா தொழில்நுட்பங்களையுமே அவங்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கழிவுகள் என்னென்ன கழிவுகள் இருக்கோ, இப்போ சாணம் இருக்குது, அதை வந்து எரிவாயுவாக பயன்படுத்தலாம், பயோகேஸாக யூஸ் பண்ணலாம், அதுலேருந்து கரண்ட்டு தயாரிக்கலாம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து என்ன பயன்பாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பறவை இனங்கள் வளர்க்குறீங்க, இதோட கழிவுகள் இருக்குது. இந்த கழிவுகள் வந்து மீனுக்கு வந்து ஒரு நல்ல உணவு. அந்த நீர் வந்து திருப்பி விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது திருப்பி நம்மளோட மண் வளம் பெருகும். ஸோ இதை மாதிரி ஒரு சுழற்சியை நம்ம ஏற்படுத்தி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் நம்ம வந்து பயன்பட்டு நல்ல விதமாக நம்ம வருவாயை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் பல்கலைக்கழகத்தில் மாவட்டந்தோறும் பல்கலை பயிற்சி நிலையங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7 கல்லூரிகள் இருக்குது, கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்குது. இது போக இதெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்குன்னு சொல்லி தனியாகவே ஒரு இயக்ககமே இருக்குது. அது வந்து விரிவாக்க இயக்ககம்னு இருக்குது. ஸோ சென்னையில் உள்ள மாதவரத்தில் அந்த இயக்ககம் இருக்குது. நீங்கள் அங்கே தொடர்பு கொண்டு இதில் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதற்கான பயிற்சிகள் கொடுப்பாங்க. இது போக இப்போ தமிழக அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறன் மேம்பாடு அதை கூட்டுறதுக்கான பயிற்சி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சென்டர்ஸ்லேயும் எங்கள் சென்டர்ஸ் மூலம் கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான இறைச்சி உணவு, பிறகு வந்து முட்டை பால், இதிலேருந்து பெறக்கூடிய மதிப்பூட்டிய பொருட்கள், இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து 25 நாட்களாக ஒரு கிரெடிட் ஹவர்ஸ் இருக்குது, இவ்வளோ நேரம் நீங்கள் பயிலணும்னு சொல்லி. அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேரணும். இது வந்து அரசாங்கம் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து நல்ல முறையில் பயிற்சிகள், உங்களுக்கு என்ன தேவையான பயிற்சிகள் இருக்கோ அது வந்து எங்களோட வெப்சைட்டில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களோட விரிவாக்க இயக்கத்தை கேட்டு எந்த ஊரில் என்ன பயிற்சி தர்றோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் அதில் சேர்றீங்கன்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் முறைகள் எல்லாமே அவங்க சொல்லி தருவாங்க. நீங்கள் அதில் கலந்து கொண்டு அதில் வந்து பயன்பெறணுங்கிறது ரொம்ப தாழ்மையோடு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது திறன் மேம்பாட்டு திட்டத்தில். அதுபோக மாதத்துக்கு ஒரு முறை மாவட்ட அளவில் கால்நடைத்துறை, பராமரிப்புத்துறை, பல்கலைக்கழகம் நாங்கள்லாம் சேர்ந்து மாவட்ட அளவில் வந்து ஒரு குழு அமைச்சு விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நேரடியாக களத்தில், அதே நேரம் நாங்கள் பல்கலைக்கழகத்திலேருந்து அதுக்கான ஆய்வுகள் எடுத்து உங்களுக்கு முடிவுகள் கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதை 3 மாதத்திற்கு ஒருக்க மாநில அளவில் நடத்துகிறாங்க. அதில் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு உங்களோட ஃபீல்டு லெவல் பிரச்சனைகளை எடுத்து அந்த ஃபீல்டு லெவல் பிரச்சனைக்கு என்ன பயன்பாடு இருக்குதுங்கிறத நம்ம கொண்டு போய் நம்ம உங்களுக்கான விளக்கங்களை கொடுத்து உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ விவசாயமும் பல்கலைக்கழகமும் தொடர்ந்து பணியாற்றுறதுக்கு அரசும் இணைந்து வந்து ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ குறிப்பாக வந்து நீங்கள் இந்த திட்டங்கள்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னும் வந்து மக்கள் வந்து புரிஞ்சு நம்ம செய்யக்கூடிய தொழில் என்ன, அந்த தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் என்ன, இதோட டார்கெட் குரூப், இதை எப்படி விநியோகம் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நம்ம புரிகிறதுக்கு இதை மாதிரி பயிற்சிகளில் நீங்கள் வந்து கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கான தெளிவான விளக்க உரைகள் கிடைக்கும். அதில் பயிற்சிகளும் உங்களுக்கு எளிதாக செய்வதற்கான பயிற்சி முறைகளும் அவங்க சொல்லித்தருவாங்க. இதை மாதிரி எல்லா வகையான கால்நடை சம்பந்தமான தொழில்நுட்பங்களும் எங்கள் பல்கலைக்கழகத்திலேருந்து உங்களுக்கு விவசாய பெருமக்களுக்காக நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோன்னு சொல்லி, இப்போ உங்களுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் என்னங்கிறத ஒரு தொகுப்பாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் வரக்கூடிய வாரங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு இதில் உள்ள ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் ஒவ்வொரு முறைகளையும் பற்றி வாரம் எங்கள் பல்கலைக்கழகத்திலேருந்து நிபுணர்கள் உங்களுக்கான விளக்கங்களையும் உங்களான கருத்துக்களையும் பரிமாறுவாங்கன்னு சொல்லி, தொழில்நுட்பங்கள் புதிதாக வர இருக்கும் தொழில்நுட்பங்களை நீங்கள் வந்து பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன பட்டக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையமும் பல்கலைக்கழகத்தின் பணிகளும் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவங்க தகவல்களை எம்புட்டு அருமையாக சொன்னாங்கல்ல.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா முத்தழகு, நல்லாவே புரிஞ்சுது. ஆண்டு முழுவதும் நாம நிலையான வருமானம் எடுக்கணும்னா அதுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் சரின்னு புரிய வச்சுட்டாரே. ஆமாங்க்கா, விவசாய கழிவுகள் கால்நடைக்கும், கால்நடைகளோட கழிவுகளை உரமா விவசாயத்துக்கும் மாறி மாறி பயன்படுத்துறதுனால நமக்கு செலவும் குறைவு, வருமானமும் அதிகம். அட ஆமா முத்தழகு, உன்னோட ஒன்று தொடர்புல இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே வீணாகிறது இல்லையே. அதோட ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்பு, வருமானம் இப்படி எல்லாமே இருக்கிறதுனால ஒருங்கிணைந்த பண்ணையம் நமக்கு நல்ல உதவிகரமாக இருக்கும்க்கா. நல்லா புரிஞ்சுது முத்தழகு. நானும் ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் ஆடு, மாடு, கோழி, அப்புறம் மீன் பண்ணையும் வைக்கலாம்னு முடிவெடுத்திருக்கேனே. ரொம்ப நல்லதுக்கா. அதுக்கும் தான் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி தராங்களே. முத்தழகு, பேசிக்கிட்டே நான் எதுக்கு வந்தேனே மறந்துட்டேன் பாரு. வர வழியில் உன் காய்கறி தோட்டத்தில் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நல்லா வளர்ந்துருக்கிறத பார்த்தேனா, அதான் அறுவடை பண்ணனா எனக்கும் கொடுத்து அனுப்புன்னு சொல்ல தான் வந்தேன். அதையே மறந்துட்டேன். அக்கா, கண்டிப்பா அறுவடை பண்ணதும் ஆளா உங்களுக்கு தான் கொடுப்பேன். வசந்த காலம் வந்தாச்சி, வளையலும் தான் பொன்னாச்சி. வசந்த காலம் வந்தாச்சி, வளையலும் தான் பொன்னாச்சி. ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணி ஒசந்தாச்சி, குடும்பம் ஒசந்தாச்சி. மானாவாரி தோட்ட நிலம், எறவே இறைக்கும் நிலம், நிலத்துக்கு
வருவது வேளாண் செய்திகள். நன்சை நேரடி நெல் விதைப்பு. தமிழகத்தில் நெல் சாகுபடி ஒரு முக்கிய வேளாண் தொழிலாக தொன்று தொட்டு இருந்து வருகிறது. எனினும் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் பல்வேறு பாசன பகுதியில் ஒரே சமயத்தில் நெல் சாகுபடி செய்வதால் நெல் சாகுபடி பணிகளுக்கு போதுமான வேலையாட்கள் கிடைப்பதில்லை. இத்தகைய சூழ்நிலையில் நெல்லை வழக்கமாக நடவு செய்வதற்கு பதிலாக சேற்றில் நேரடியாக விதைப்பு செய்து தண்ணீர் மற்றும் ஆட்கள் தேவையை குறைத்து நடவு முறைக்கு சமமாக நெல் விளைச்சல் பெற முடியும். நீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய நேரடி நெல் விதைப்பு மிகவும் அவசியமாகிறது. நேரடி நெல் விதைப்பு கருவியை பற்றி தெரிந்து கொள்வோம். சேற்றில் நேரடி நெல் விதைப்பை கைத்தளிப்பு முறையிலும் விதைக்கும் கருவி மூலமாகவும் செய்யலாம். பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் நேரடி நெல் விதைக்கும் கருவியை முதலில் அறிமுகப்படுத்தியது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இக்கருவியை நம் மண் வாகிற்கு ஏற்றவாறு மாற்றியமைத்து நேரடி நெல் விதைக்கும் கருவியாக வெளியிட்டுள்ளது. இக்கருவி லேசான PVC குழாயினால் செய்யப்பட்டுள்ளது. இதில் 2 உருளை வடிவ விதை பெட்டிகள் உள்ளன. இவ்விதை பெட்டிகளில் 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் மொத்தம் 6 வரிசைகளில் துளைகள் இருக்கும். இதன் இரு பக்கமும் சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இதை இழுத்து செல்ல கைப்பிடி ஒன்று இருக்கும். இதனை இழுக்கும் போது சக்கரங்கள் சுழன்று விதை பெட்டிகளும் சுழலுவதால் அதிலுள்ள விதைகள் வரிசையில் விழுந்து முளைக்கின்றன. இந்த நன்சை நேரடி நெல் விதைப்பு முறையில் நிலம் தயாரித்தல், பருவம், ரகங்கள், விதை அளவினை பற்றி தெரிந்து கொள்வோம். நடவு பயிரை காட்டிலும் ஒரு படி அதிகமாகவே சிரத்தை எடுத்து வயலை தயார் செய்ய வேண்டும். பலமுறை உழவு செய்து பின் வயலை சீராக மேடு பள்ளங்கள் இன்றி நன்கு சமன்படுத்த வேண்டும். சரியாக சமன் செய்யவில்லை எனில் பள்ளத்தில் விழும் விதைகள் அழுகி வீணாகும். மேட்டில் தண்ணீர் நிற்காததால் களைகளின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். எனவே நேரடி நெல் விதைப்பில் வயலை சமன்படுத்துதல் மிக அவசியமாகும். மற்றும் விதைப்பு வயல் நல்ல வடிகால் வசதி பெற்றிருக்க வேண்டும். விதைத்த 1 வாரத்திற்கு தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். வடிகால் வசதி இல்லையெனில் நீர் தேங்கி விதைகள் சரிவர முளைக்காமல் அழுகிவிடும். இதற்கான பருவமானது குறுவை, சம்பா, தாளடி. அந்தந்த பருவத்தில் சாகுபடி செய்யப்படும் அனைத்து ரகங்களையும் நேரடி நெல் விதைப்பிற்கு உபயோகப்படுத்தலாம். குறுவை மற்றும் பின் சம்பா பருவத்தில் பயிரிடப்படும் ரகங்கள் நேரடி நெல் விதைப்புக்கு ஏற்றதாகும். இதற்காக விதைகளை 1.5% உப்பு கரைசலில் இட்டு மிதக்கும் விதைகளை களைத்துவிட்டு மூழ்கியுள்ள விதைகளை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். பின்பு விதைகளை நல்ல நீரில் மீண்டும் 2-3 முறை கழுவி பயன்படுத்த வேண்டும். கையால் நேரடியாக தெளிப்பதற்கு ஏக்கருக்கு 40 கிலோ விதை தேவைப்படும். விதைக்கும் கருவியின் மூலம் விதைத்தால் ஏக்கருக்கு 20 கிலோ விதை போதுமானதாகும். சேற்றில் விதைக்கும் போது நெல்லை 24 மணி நேரம் ஊற வைத்து பின் 24 மணி நேரம் மூட்டம் காட்டிய விதைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும். இதற்கான விதை நேர்த்தி மற்றும் உர நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம். நடவுக்கு பயிருக்கு பயன்படுத்தப்படும் விதையை விதை நேர்த்தி செய்வது போல் நேரடி நெல் விதைப்பிற்கு பூஞ்சான கொல்லி விதை நேர்த்தி மற்றும் உயிர் உர விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 1 கிலோ விதைக்கு எதிர் உயிர் பாக்டீரியம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் 10 கிராமுடன் 1 ஏக்கருக்கு தேவையான அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, துத்தநாக பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா ஆகியவை தலா 50 மில்லி கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை பெட்டியில் விதைகளை பாதி அளவு நிரப்பிக்கொள்ள வேண்டும். விதைகள் விதை பெட்டியில் சரளமாக உருளுவதற்கு ஏற்றவாறு அதிக ஈரமில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நேரடி நெல் விதைப்பில் பயிரின் சீரான வளர்ச்சிக்கும் அதிக விளைச்சலுக்கும் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் மிக முக்கியமாகும். கடைசி உழவிற்கு முன் ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் இட்டு உழுது நன்றாக மண்ணுடன் கலக்க வேண்டும். மேலும் மண் பரிசோதனை செய்து உரம் இடுவது மிகவும் சிறந்தது. இந்த நன்சை நேரடி நெல் விதைப்பு முறையில் உயிர் உரங்கள், களை நிர்வாகம், நீர் நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
உயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போபாக்டீரியாவை ஏக்கருக்கு 4 பாக்கெட் 800 கிராம் வீதம் நன்கு மக்கிய தொழு உரத்துடன் 10 கிலோகிராம் கலந்து சீராக தூவ வேண்டும். நீல பச்சை பாசி உயிர் உரம் ஆகாயத்தில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து நெல்லுக்கு தருகின்றது. அல்லது விதைப்பு செய்த 8ஆம் நாள் ஒரு ஏக்கருக்கு 1.3 லிட்டர் பெண்டிமெத்தலின் களைக்கொல்லியை 20 கிலோ மணலுடன் கலந்து வயலில் லேசாக நீர் இருக்கும் நிலையில் தூவ வேண்டும். விதைப்பு செய்த 45ஆம் நாள் ஒரு கைகளை எடுத்தல் வேண்டும். களைக்கொல்லி இட்ட வயலில் 36 மணி நேரம் நீரை வடிக்க கூடாது. அது தானாகவே மறைய வேண்டும். 5 முதல் 7 நாட்கள் வரை வயல் ஈரமாக இருக்கும்படி நீர் இருக்க வேண்டும். பின்பு நாற்றுக்களின் வளர்ச்சிக்கு தக்கவாறு நீரின் அளவை அதிகரிக்கலாம். பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்திலிருந்து முற்றும் பருவம் வரை வயலில் 2.5 முதல் 5 சென்டிமீட்டர் நீர் நிறுத்த வேண்டும். பயிரின் முக்கிய வளர்ச்சி பருவங்களான தூர்கட்டும் பருவம், பஞ்சு கட்டும் பருவம், தொண்டை கதிர் பருவம், கதிர் வெளிவரும் பருவம் மற்றும் பூக்கும் பருவம் ஆகிய பருவங்களில் பற்றாக்குறை இல்லாமல் நீர் பாய்ச்சுதல் அவசியம். இத்தருணங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு இருப்பின் அது விளைச்சலை பாதிக்கும். இதற்கான பயிர் பாதுகாப்பு பற்றி தெரிந்து கொள்வோம். நடவு முறையில் கடைபிடிக்கப்படும் அதே பயிர் பாதுகாப்பு முறைகளை நேரடி நெல் விதைப்பு பயிருக்கும் கடைபிடிக்கலாம். பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் பொருளாதார சேத நிலையை தாண்டும் போது ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும். நேரடி நெல் விதைப்பில் நல்ல விளைச்சல் எடுக்க கடைபிடிக்க வேண்டிய சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பருவத்தில் விதைப்பு செய்ய வேண்டும். நன்கு சேற்றுழவு செய்து பின்பு மேடு பள்ளமின்றி சீரிய முறையில் சமன் செய்து நிலம் தயாரிக்க வேண்டும். விதைத்தவுடன் பரிந்துரைப்படி களைக்கொல்லி உபயோகித்து களையை கட்டுப்படுத்த வேண்டும். பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க வேண்டும். சீரிய நீர் மற்றும் உர நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு ஏக்கர் பரப்பிலிருந்து சுமார் 10 முதல் 15 இடங்களில் மண் மாதிரிகள் எடுத்து பிறகு அவற்றை நன்கு கலந்து ஒன்றாக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கப்பட்ட மண்ணை நிழலில் உலர்த்திய பின்பு ஒரு நல்ல கெட்டியான துணி பையிலோ அல்லது பாலித்தீன் பையிலோ போட்டு அதற்கு உள்ளேயும் வெளியேயும் விவசாயியின் பெயர், வயலின் சர்வே நம்பர், அடுத்து பயிரிடப்படும் பயிர் இரவையா அல்லது மானாவாரியா, மண் சேகரிக்கப்பட்ட தேதி, சாகுபடிக்கு உபயோகப்படுத்தப்படும் நீர் போன்ற விவரங்களை ஒரு அட்டையில் எழுதி அருகில் உள்ள மண் பரிசோதனை நிலையத்திற்கு அனுப்ப வேண்டும். இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடித்து நன்சை நேரடி நெல் விதைப்பு செய்து நல்ல விளைச்சல் பெற்று லாபம் அடையலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.